ரொம்ப நாளுக்கு முன்னாடி வெண்மை சிரிப்பும் கருநிற கண்களும் கொண்ட ஒரு அழகான சிறுவன் இருந்தான். தலையில் மயிலிறகு, மஞ்சள் ஆடை, கையில் புல்லாங்குழல். அவன் சிரித்தாலே எல்லாருக்கும் சந்தோஷம். அவன்தான் நம்ம அன்பு கண்ணன். யமுனை நதிக்கரையில் கண்ணன் அவன் நண்பர்களோட விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போ ஊர் மக்கள் நதிக்கரையில் நின்று கவலையோடு நீரை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஊர் மக்கள் சொன்னார்கள், இது கலியன் பாம்பு. அவன் விஷம் ஊற்றினதால்தான் நதி மாசாயிடுச்சு. அப்போ நதிநீர் கருப்பாக விஷமாக மாறியிருக்கு என்று அவர்கள் கவனிச்சாங்க. அதை கேட்டவுடனே எல்லாருக்கும் பயம். ஆனா கண்ணன் மட்டும் பயப்படல. நான் கலியனை சந்திப்பேன்னு கண்ணன் தன்னம்பிக்கையோட சொன்னான். அவன் நதிக்குள்ள பாஞ்சு கலியனுக்கு சவால் விட்டான். பல தலையோட விஷம் துப்பிக்கொண்ட கலியன் கண்ணனை தாக்கியது. ஆனா கண்ணன் தெய்வீக வலிமையோட கலியனின் தலைகளில் நடனமாடினார். ஒவ்வொரு அடியிலும் கலியனின் தலையெல்லாம் கீழே வணங்க ஆரம்பிச்சது. அப்போ கலியன் புரிஞ்சுக்கிட்டான், இவன் சாதாரண பையன் இல்ல, தெய்வீக சிறுவன். கலியன் கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டான். கண்ணன் மெதுவாக சொன்னார், இந்த நதியை விட்டு புறப்பட்டு கடலை வாழ். இனி யாருக்கும் தீங்கு செய்யாதே. அதற்கு பின் கலியன் அமைதியாக நதியை விட்டு விலகி கடலின் பாதையை தொடர்ந்தான். யமுனை மீண்டும் சுத்தமானது. ஊர் மக்கள் மகிழ்ச்சியோடு கண்ணனை வாழ்த்தினார்கள். எல்லோருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.